இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பீஸ் டப்பில் வந்து நிறைய குட்டி இருக்குது. இப்போ இதெல்லாம் செப்ரேட் பண்ணணும். நிறைய இருந்தது, இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா அந்த பெரிய பீஸ்லாம் அந்த குட்டியை சாப்பிட்டுடுதுன்னு நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ எடுத்து செப்ரேட் பண்ணி நம்மளோட குட்டிங்க டப்பில் போட்டுடலாம். இது நேற்று தான் போட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த குட்டிலாம். அதுக்கு முன்னாடிலாம் இல்லை. இந்த பெருசை வச்சுக்கிட்டு இப்படியே குட்டி எடுக்க முடியாது. ஸோ இந்த பெருசெல்லாம் இப்போ கொஞ்சம் நம்ம செப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டியெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லெட்ஸ் டூ இட். பெருசுலாம் நம்ம தனியாக பிடிச்சாச்சு. இன்னும் ஒன்று மட்டும் உள்ள இருக்குது, அதை பிடிக்க முடியல. இப்போது குட்டியெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு பெருசை பிடிக்கும்போது ஒரு 5 குட்டியை எடுத்து உள்ளே விட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் பிடிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, உள்ளே சுற்றுற குட்டிலாம் நான் பிடிச்சி காட்டுறேன். எல்லாம் ரொம்ப கீழே இருக்கா, பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். தெரியுதா? இது வந்து 6th. இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நம்ம இப்போதைக்கு 6 பிடிச்சிருக்கோம். பெருசு பிடிக்கும்போதே 5 பிடிச்சிட்டோம். எதுவுமே மேலே வர மாட்டேங்குது. நம்ம நிறைய ஸ்டோன்ஸ்லாம் போட்டிருக்கனால ஸ்டோன்ஸு, அந்த கிராவல்ஸு, அதுக்கு அடியில் எல்லாமே ஒளிஞ்சுக்குது, மேலே வர மாட்டேங்குது. எல்லாமே ஒழிஞ்சிருச்சுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிடிப்போம். எல்லாமேலாம் பிடிக்க முடியாது, அதுவும் கஷ்டம்தான். இப்போ 2 மாட்டிக்காங்க. இல்லை தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இதோ ஒன்று, ஒன்று தான் இருக்காங்க. இதோ இன்னொருத்தங்க இருக்கான், மேலே மருந்து இருக்கான். இதோ மாட்டிக்கலாம். 1 2 கீழே 1 கணக்கு தெரியுது, 2 தெரியுது. இப்போ 6 + 2 8 போட்டுக்கோங்க. கீழே ஒரு 3 தெரியுது என் கணக்கு. இன்னும் எவ்வளோ தெரியாமல் இருக்குன்னு தெரியல. இந்த 3த்தையும் பிடிக்க முடியுமானு தெரியல. ஒன்று மாட்டிக்கிச்சு. உள்ளே போகும்போதே நம்ம தண்ணியில் ஆடுறதுனால அதுலேயே இருங்க ஓடி இருக்கு, எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அது செம்ம குட்டியாக இருக்கும், பிடிக்க கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்போதைக்கு 9 விட்டுருக்கோம். இதில் ஒன்று மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிச்சு 10. அதே இடத்துல என்ன இருக்கு? பிடிச்சிட்டோம். அங்கே ஒன்று, ரெண்டு தெரியுதா? 2 1 2 உங்களுக்கு இப்போ தெரியும். 2 9 10 11 12 பிடிச்சாச்சு. இன்னும் இருக்கானே தெரியல. இப்போ நம்ம 12 பிடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே இருக்கான்னு தெரியல. ஒரே மேல் மட்டும் உள்ளே சுற்றின்னு இருக்கான். பயந்து போய் ஓரமாக உட்காந்துட்ருக்கான். இதுக்கு மேலே நம்ம கண்ணுக்கும் விசிபிளாக தெரியல. எந்த கிராவல்ஸ் வெளியில் யார் இருக்கான்னு தெரியல.
அவ்வளோதான் நினைக்கிறேன். முடிச்சிடலாம் இந்த வீடியோவை. இப்போ நம்ம மொத்தம் 12 குட்டி பிடிச்சி இதில் விட்டுருக்கோம். நேற்று வரும்போது ஒரு 20 கிட்ட இருந்தது. என்ன பண்ணுறது, நேற்று நம்ம வெளியில் போயிட்டு வந்தனால நம்மளுக்கு டயர்டாக இருந்து தூங்கிட்டோம். ஸோ இப்போது நாளைக்கு பிடிச்சிக்கலான்னு விட்டது, எதையுமே பிடிக்க முடியல. இப்போ நம்ம இவங்க எல்லாரையும் தூக்கி அப்படியே நம்ம மெயின் பாண்டில் விட்டுடலாம். லெட்ஸ் கோ. ஜம்ப் பண்ணிக்கிறானுங்க. இவனை பிடிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. டம்போயர், இந்த க்ரீன் டம்போயர் பார்க்க செமையாக இருக்குது. க்ரீன் ஷேடு அண்ட் அது ஏன் டம்போயர் நம்ம சொல்கிறோன்னா, இந்த கப்பீஸ்க்கு மட்டும் சைடில் அந்த விங்ஸ் வந்து நல்லா எலிஃபேண்ட் இயர்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ இது அப்படி சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஊற்ற வேணாம், இந்த தண்ணியோடு அப்படியே எடுத்து விட்டுடலாம். இந்த கப்பீஸ் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. இது ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்குது. இது கப்பி தான், இது கப்பி இல்லையான்னு கேட்காதீங்க, அது கப்பி தான். அது எப்படி ஆகிட்டுருக்குன்னு தெரியல. அது வந்து ஒரு இன்ஃபெக்டட் ஆர் நம்ம ஹியூமன்ஸில் வந்து குறையோட பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபிஷ்லாம் அந்த மாதிரி பிறந்திருக்க போக. நம்ம ஆக்சிஜனை போட்டுட்டு நம்ம போயிடலாம். நம்ம ரொம்ப கலக்கி விட்டோம் தண்ணியை. ஸோ ஃபுல்லாமே கலங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆகும் செட்டில் ஆக. இப்போ தெரியுது ஒரு இல்லை குட்டி. எல்லாத்தையும் நம்மளால் கரெக்டாக பிடிக்கவும் முடியாது. ஸோ விட்டுறலாம். அது நல்லா ஒளிஞ்சிட்ருக்கு போல். கிட்ட இருக்க குட்டிலாம் ஒரு சும்மா ஒரு கூட்டலாம். இதுதான் நம்மக்கிட்ட இருக்க கப்பீஸ் குட்டி. இதில் ஒரு 3 பேட்சோட குட்டிலாம் இருக்குது. அதில் நிறையா இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு எண்ண முடியாது நம்ம எண்ணல. இப்போதைக்கு நம்ம இந்த பேட்சில் வந்து ஒரு 12 விட்ருக்கோம். அப்புறம் மிஸ் ஆகி நிறைய உள்ளே இருக்காது, எவ்வளோன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு தெரியும். இருங்க, நம்ம வந்து பேட்ச் வைஸாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் பெருசு, கொஞ்சம் பெருசுலேருந்து கொஞ்சம் இந்த கொப்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியுது. இது ஃபஸ்ட் பேட்சாக இருக்கும். ரொம்ப நாளாக இந்த டப்பில் இருக்குது. அதனால் இது நல்லா வளர்ந்துருக்கு. இப்போது நம்ம இந்த பேட்ச் இப்போ ரீசெண்டாக விட்ட பேட்ச் தான் ரொம்ப குட்டியாக இருக்கும். அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா செம்ம குட்டியாக இருக்கும். இந்த இங்கே இருக்குது, இது ஓடுது, பிடிக்க முடியாது. ஐயோ ஓடிடுச்சு. அந்த குட்டிங்க தான் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். பெருசு கூட பிடிச்சிடலாம். இதுதான் இந்த பேட்ச். இது எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது போட்டு ஒரு 2 days இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு குட்டியாக ஒன்று கையில் ஓடுற மாதிரி இருக்கு. விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கப்பீஸ் குட்டி அப்டேட். அப்புறம் நம்ம புது கப்பீஸும் வாங்கியிருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணும்போது அது ஒரு வீடியோவை போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.